Hey guys, welcome to Vlogs of DSK Miniature Cooking Series. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட மினியேச்சர் குக்கிங் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் அப்படின்ற பட்சத்தில் சில ரெசிபீஸ்லாம் வந்து, அதாவது ரெசிபி கிடையாது, சில டிஷ்ஷஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் ஒரு டிஷ் ஆன அப்பம். ஸோ அதுதான் இன்னைக்கு மினியேச்சர் குக்கிங்கில் பார்க்க போகிறோம். அதோட ரெசிபி வந்து இந்த வீடியோவில் போன பூஸ்ட், அதாவது தம் பூஸ்ட் பொங்கலோட வீடியோ யாராச்சும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் காட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ரெசிபி வந்து ப்ராப்பராகவே இருக்காது. பட் இந்த ரெசிபியில் வந்து உங்களுக்கு பக்காவாக ப்ராப்பரான ரெசிபி வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆஸ் வெல் அஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஷ் வந்து பயங்கரமாக வந்திருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்வீட்னஸ் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மைல்டான ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஈஸிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் மொத்தமாக வந்து 3 மாவு சேர்ந்துருக்கு. அதாவது 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக வச்சுருக்கோம். 1/2 கப் மைதா, 1/4 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் 1/4 விட கம்மியாக ரவை சேர்த்துருக்கோம். இதே பேட்டரில் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் வந்து எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப மைல்டாக வேணுங்கிறதுனால எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 விட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். கட்டி வெல்லம்லாம் இருந்ததுன்னா நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அது கரையும். இது கூடவே உப்பு அண்ட் கொஞ்சமாக சோடா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் வந்து இது இப்போ நான் பண்ணுற அளவுக்கு தான் சொல்கிறேன். லைக் இது அதை விட கம்மி தான். நாங்கள் பண்ணது வந்து என்னோடய வீட்லேயே மெஷர்மெண்ட் எடுத்துட்டாங்க. நான் சொன்ன அளவு வந்து ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் மட்டும். நான் கீழே வந்து நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயிலிங்காக கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு கையில் தான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சமாக அந்த வெல்லமை வந்து இன்னுமே கரைச்சி அந்த தண்ணியில் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பர்ஃபெக்ட் பேட்டர் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டிசையர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி. ஒன்ஸ் நம்ம ஃபைனலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அது வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து சுட்டு எடுக்க முடியும். ஸோ ஒரு 1/2 hour கழித்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆயில் மட்டும்தான் போதும். ஆயில், தண்ணி அண்ட் அந்த பேட்டர். ஸோ என்னென்னா அந்த மாவு வந்து ஸ்பூனில் ஒட்டிக்கொன்றதுனால தண்ணியில் முக்கி போட சொன்னாங்க. அண்ட் ஒரு கரண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 seconds டைம் கொடுத்து இன்னொரு கரண்டி ஊற்ற சொன்னாங்க. அது ஏன்னா மாவு எல்லாமே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் தான் வந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு மினியேச்சர் குக்கிங் அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அடுப்பு எரியவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி என் பாட்டி வந்து அவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க. மாவை அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அடுப்பு எரிய வைக்கிறதும் அவங்களே அசால்ட்டாக பண்ணிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு ஊற்றுனேன், எடுத்தேன். ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் வைஸும் அமேசிங்காக இருந்தது. யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இதை மைல்டான சுகர் நீங்கள் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கு. அண்ட் ஆயில் வந்து அதிகமாக இழுக்கலை. மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேருக்கு என்ன ஆகுனா ஆயில் இழுத்துரும். பட் நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை பேட்டரை கரெக்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆயிலும் இழுக்காது. நான் சொன்ன மெஷர்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆயில் இழுக்காது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் அசால்ட்டாக பண்ணி சூப்பராக டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மேட்டர். இதை வந்து ஆயில் இந்த மாதிரி போட்டு பொரித்து ஈஸியாக எடுத்துடலாம். இதுலேயே வந்து இன்னொரு டிஷ்ஷும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். லைக் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பால் ஏதோ ஒரு டிஷ்ஷு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் அதை நீங்கள் குட்டியாக போட்டு சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சாப்பிட மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து அந்த பேட்டர் ஃபுல்லாகவே நான் தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் இது காலியும் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலி எனக்கு இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிறதுல பிடிக்காத ஒரு டிஷ். ஏன்னா அந்த வெல்லமோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஏன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக சாப்பிட்ற பர்சன். பட் இதில் வந்து என் பாட்டி எனக்கு ஏற்ற மாதிரியே அவங்க மிஸ்டேக்காக அதை கம்மியாக போட்டாங்களா இல்லை வந்து என்னன்னு தெரில, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்னஸில் கரெக்டாக இருந்தது. வீட்டில் மற்ற யாருக்கும் வந்து அது பிடிக்கல, அதனால் எக்ஸ்ட்ராவாக அவங்க சுகர் போட்டு பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணி எடுத்த ஆப்பம். டேஸ்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி 2 சாப்பிட்டேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து செய்யணும்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு சொன்ன ஒரு டிஷ்ஷு. இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் வந்து கஷ்டம் அப்படின்ட்டு என் பாட்டி வந்ததுனால அது ரொம்ப 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 ஈஸி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த அடுப்பு பற்ற வைக்கிற வேலையும் எனக்கு இல்லை, அவங்களே பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இது ரெசிபியுமே வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சும்மா வந்து வீடியோ எடுத்தேன் அண்ட் வந்து சும்மா இது ஆசைக்கு போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் இந்த ரெசிபியோட பிஹைண்ட் ஸ்டோரி. எங்கள் வீட்டில் எப்போ சாமி கும்பிட்டாலும் இந்த ஒரு டிஷ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷை மட்டும் நான் தொடவே மாட்டேன், மற்ற எல்லாமே சாப்பிட்றேன். பட் இன்றைக்கி இது வந்து நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்து நானே செஞ்சு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்காக வேணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.